ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிருஷ்ணதேவராயர் அவையில் விவாதம். என்ன விவாதம்னா, இந்த மாதிரி அண்டை நாட்டிலேருந்து அப்பப்போ படையெடுப்பாங்க. அதுக்கு நம்ம நிதிக்கு என்ன பண்ணுறது, எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, மக்களுக்கு நலத்திட்டம் இதெல்லாம் பற்றி யோசிச்சு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும்போது சரி இப்படியே விவாதம் போய்கிட்டே இருக்கும்போது உடனே திருப்பியும் அதை பற்றியே விவாதித்து ரொம்ப கவலைப்படுது. இவங்க கவலையை எப்படி போக்குறதுன்னு தெனாலிராமன் பார்த்துக்கிட்டே இருந்தார். தெனாலிராமன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம கவலை எப்படியோ அப்போ தான் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் சர்பத் எல்லாத்துக்கும் தின்பண்ணும் சர்பத்து எல்லாம் பரிமாறு அப்படின்ட்டுருக்கு. சரி ராஜா, நான் உடனே இப்போ போய் பரிமாறிடுன்னு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இருக்கிற பித்தளை செம்பு, வெங்கல செம்பு, அண்டா குண்டா இப்படி வித்தியாசமான கோப்பைங்க எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வச்சுருக்காரு. வச்ச உடனே என்ன தெனாலிராமன் இது வித்தியாசம்? இல்லை ராஜா, உங்களுக்கு தேவை சர்பத்து தானே, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் குடிங்க அப்படின்ட்டு. சரின்னு வித்தியாசமான அந்த சட்டி இதில் ஊற்றி குடிச்சு எல்லோரும் நல்லா குடிச்சு முடித்த உடனே தெனாலிராமன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டானே. சரி உடனே ராஜாவும் சரி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் தெனாலிராமன் எதையும் காரணம் இல்லாமல் சரி எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி அப்புறம் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து தெனாலிராமன்கிட்ட தெனாலிராமா, என்ன தெனாலிராமா, நம்ம அரண்மனையில் எவ்வளவோ நல்ல கோப்பைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வித்தியாசமாக இந்த பிளாஸ்டிக் டம்ளரு, அந்த டம்ளரு, இந்த டம்ளருன்னு எதுலேயோ கொண்டாந்து ஊற்றிட்டே தெனாலிராமா, என்ன இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும், நீ அதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு. உடனே தெனாலிராமன், நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது மகாராஜா, நாட்டை வளர்கிறதுக்கு, மக்கள் செல்வத்தை பெருக்கிறதுக்கு இப்படின்னு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அப்புறம் கலை இது அதுன்னு எவ்வளவோ இருக்கும் மகாராஜா. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணாமல் நீங்கள் வேறு எதையும் இந்த பக்கத்து நாட்டுக்காரன் சண்டைக்கு வரான், போருக்கு வரான், அதை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா. இதுலேயே எவ்வளோ நல்ல விஷயம் உங்களுக்கு உடனே மைண்டு மாறிட்டு இருக்குங்க. அதனால் நம்ம நாட்டில் நடக்கிற நல்ல விஷயத்தை பற்றி பேசி நல்லா சந்தோஷமாக இருக்கும்.